ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரெட்ரோ படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். சூர்யா நடிப்புல கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் வந்து இந்த ரெட்ரோ. இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ வந்து பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரா வந்து இருக்காரு. சூர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் தான். அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி. இப்படி இருக்கும் பட்சத்துல சூர்யா வந்து ஒரு கட்டத்துல காதல்னால, லவ்னால, மேரேஜ் பண்ண போறனால இந்த அடிதடி, வெட்டு குத்து இதெல்லாம் எதுவுமே வந்து வேணாம். நான் ஃபேமிலி லைஃப்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாரு. அப்படி சொல்லிட்டு போகும் பட்சத்தில் அவருடைய மேரேஜில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ படத்துடைய ஸ்டோரி. இது மட்டுமே வந்து ரெட்ரோ படத்துடைய கதை வந்து கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கு. ஆனால் எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து அப்படியே வந்து சொல்லிட மாட்டேன். அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு படம் பார்க்குறப்ப வந்து சுவாரஸ்யம் வந்து போயிடும். படம் பார்த்தவங்களுக்கு வந்து ஓகே. ஆனால் படம் பார்க்காதவங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் வந்து போயிடும். ஸோ அதனால நான் வந்து எப்பயுமே வந்து சொல்ல வந்து மாட்டேன். ஸோ அது என்னன்னு நீங்கள் வந்து படத்தை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா போதுமானதான் ஒரு சுவாரஸ்யமான படத்தை கொடுக்கறதுக்கு. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் அது பண்ணியிருக்காரான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலன்னு தான் வந்து சொல்லணும். படத்துடைய ஃபஸ்ட்டு 20 to 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் வந்து சூர்யாவுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஒரு தொடர்ச்சியான ஃப்ளாப்ஸுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு இது பிளாக் பஸ்டர் படம்டா அப்படின்னு வந்து தோண வைக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து அந்த ஃபஸ்ட்டு 30 நிமிஷத்துக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா திரும்பவும் சூர்யாவுக்கு வந்து ஃப்ளாப் படம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வந்து ஆரம்பிச்சு. நான் அந்த மாதிரி தான் அந்த படம் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ ஓட்டி வந்து கொண்டு வந்து போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சுத்தமாக படம் வந்து படுத்துருச்சு. ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஒர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சொல்லணும். எப்படி ஒரு படத்தை வந்து நல்லா எக்ஸலண்டா ஆரம்பிச்சு அதை கொண்டே கவுக்க முடியும் வந்து கவுத்திருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே இந்த டைம் வந்து கோட்டை விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கதை தான். இதை நல்லா மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு எக்ஸலண்டான படமாக வந்து வந்திருக்கும். சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக வந்து வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து சொதப்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா ரேசியான ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கு. படம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா லேகே வந்து ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேகாக தான் வந்து இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா படம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் தான் வந்து நடக்குது. அந்தமான் பக்கம் வந்து நடக்குது. அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படு லேகாக வந்து இருக்கு. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து இல்லை. படத்துல சூர்யா பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்டாக வந்து கொடுத்துருக்காரு. எப்பயுமே வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் நல்லா வந்து நடிச்சிருக்காரு. பூஜா ஹெக்டே வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. சும்மா பேருக்கு வந்துட்டு போற ஹீரோயின் மாதிரி இல்லாம படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவங்க டிராவல் வந்து ஆகுறாங்க. அவங்களுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம வழக்கமா கார்த்திக் சுப்புராஜ் படத்துல யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலயும் வந்து இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வந்து இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா யாரையும் வந்து எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. மேக்கிங் ரீதியா பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா வந்து இருக்கு படம். நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நிறைய இடத்துல வந்து தெரியுது. ரொம்ப சூப்பரான மேக்கிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு சிங்கிள் ஷாட் சீன் இந்த கனிமா சாங் வந்து வரும். அந்த சாங்கு ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்ல வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்டான மேக்கிங்னு வந்து சொல்றோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. டெக்னிக்கலா பார்த்தோம்னாலும் இந்த படம் வந்து பிரில்லியண்டா வந்து இருக்குன்னு வந்து சொல்லணும். சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமா வந்து இருக்கு. படத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து மிகப்பெரிய பலம்னு சொல்லணும். இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா படத்துல வந்து சாங்ஸும் பிஜிஎம் தான். சந்தோஷ் நாராயணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு போறாருன்னு சொல்லணும். சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாதபடி வந்து இருந்துச்சு. ஆனா ஒரு படத்துல வந்து என்னதான் எல்லாமே வந்து நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே மட்டும் சரியில்லைன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு சான்ஸே வந்து இல்லை. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் இருந்துமே அவங்களோட ஒர்க்கை வந்து நல்லா வந்து வாங்கியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து போட்டு விட்டுருக்காரு ஸ்கிரீன் பிளேல. ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இது ஒரு பெஸ்ட்டான படமாக வந்து வந்திருக்கும். இந்த படத்தில் வந்து மைனஸ்னு வந்து சொல்லப்படும்னா டியூரேஷன் தான். படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா 1 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற பார்த்தீங்கன்னா படமே முடியிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஓடுது. ஸோ இது வந்து தேவையே வந்து இல்லை. நிறைய இடம் வந்து கட்டிங் போட்டுருக்கலாம். எதுக்கு வந்து படத்தை வந்து ட்ரிம்மே பண்ணாமல் இவ்வளோ தூரத்துக்கு லென்த்தாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு வந்து தெரியல. இந்த படத்தை ட்ரிம் பண்ணியிருந்தா கூட இது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியான படமாக வந்து வந்திருக்கும். ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செய்யலை. இந்த படத்தோட கதை வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து கிளாடியேட்டர் வந்து ஞாபகப்படுத்துது. கிட்டத்தட்ட அந்த படத்துடைய ஒரு அஃபிஷியல் தமிழ் ரீமேக் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து இருக்கு. ஸோ எதுக்கு கார்த்திக் சுப்புராஜ் வந்து இப்படி பண்ணாரோ வந்து தெரியல. கிளாடியேட்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் வந்து படுத்துது. முக்கியமாக சொல்ல போனோம்னா அவரோட படங்களே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஞாபகப்படுது. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திர கிளைமேக்ஸ் வந்து வருது, பேட்டை கிளைமேக்ஸ் வந்து வருது, பத்தாவதுக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸோட கிளைமேக்ஸ் வந்து வருது. இப்படி அவர் படத்தோட சாயலே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த படத்தில் வந்து இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் கிளைமேக்ஸ் வந்து வைக்கிறாரு. அது ஏன் வைக்கிறாருன்னு வந்து தெரியல. பேட்ட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போய்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எனிமையை போய்ட்டு வந்து அடிப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரத்தில் போய்ட்டு வந்து அடிப்பாங்க. ஸோ ஒரே மாதிரியான காட்சி அமைப்பில் வந்து வச்சுக்கிட்டே வந்து இருப்பார். இந்த படத்துலையும் அதே மாதிரியான சீன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு. அப்புறம் முக்கியமா எந்த இடமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாவே வந்து இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி தான் வந்து இருக்கு. ரொம்ப பிரெடிக்டபிளா வந்து போகுது இந்த படம். படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. அவ்வளோ எக்ஸலன்ட்டா வந்து இருந்துச்சு. அவ்வளோ எங்கேஜிங்கா வந்து இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. அதுக்கப்புறம் எப்படி இப்படி கோட்ட விட்டாருன்னு வந்து தெரியல. நெறைய ட்ரிம் பண்ணியிருக்கலாம் படத்த. இன்னும் நல்ல எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தா ஒரு தரமான படமா வந்து வந்திருக்கும். ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப சூர்யா ஃபேன்ஸ்க்கே வந்து பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு டீசென்ட்டான படமா தான் வந்து இருக்கும்.
அப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு வந்து நினச்சி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு புவர் ஆக்ஷன் ட்ராமா தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 2. இது ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் படம்னு கூட சொல்ல முடியாது.